மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, சனி பகவான் வந்து பாருங்க ஜென்ம சனியா உட்கார்றார். அதாவது சுயஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்றார். ஜென்ம சனியா உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு பித்து பிடிக்கும், கிறுக்கு பிடிக்கும். பித்து பிடிக்கும்னா பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்றது கிடையாது. அதான் கிறுக்கு பிடிக்கும், தப்பாக முடிவு எடுப்போம். நம்மளுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப சப்போர்ட்டிங்காக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்களை எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பகைச்சிப்போம். இந்த ஜென்ம சனி முடியறதுக்குள்ளேயே அவங்கள பகைச்சிப்போம். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி வச்சுடுவோம். ஓகேங்களா? அவங்கள விட்டு ரொம்ப தள்ளி வைக்கிறதே நம்ம கெட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்கும், நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அது நம்மளுக்கு புரியவே புரியாது. அதே மாதிரி நம்ம மந்தம், மனதளவில் மந்தம், உடல் அளவில் மந்த நிலை அப்படின்றது மேலும் வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த வியாபாரத்தில் முடக்கம் அப்படின்றது உங்கள் மந்த நிலை தான் ஏற்படுத்தும். ஸோ அதை மாற்றிக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், சனியினோட பார்வை 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து வந்து உங்களோட பிரதர் வந்து உங்களுக்கு இனிமையாக மாறுவாங்க. ஜென்ம சனி இவர் வந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறார். சனியினோட பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ வந்து பாருங்கள், நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மனமுட்டங்கள், மனசஞ்சலங்கள், மனசு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு ஒத்து போகாமல் போகிறது. அதுக்கடுத்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்ம ஓடி 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 உழைச்சோம்னா, அந்த ஓடி 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 1000 ரூபாய்க்கு உழைச்சோன்னா 500 ரூபாய் தான் சம்பாதிப்போம். அப்போ 1000 ரூபாய் வேணும்னா ஓடி 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 2000 ரூபாய்க்கு உழைக்கணும். அப்போ 1000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ராகு அண்ட் கேது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். அதாவது ராகு வந்து 12th பிளேஸ். ஓகேங்களா? கேது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் சிம்மம். இந்த ராகு கேது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப சப்போர்ட்டிங்கான பிளானட், உங்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கு யார் காத்துட்ருக்கா அப்படின்னா குரு பகவான் தான். ஏன்னா 3ஆம் பாவத்துலேருந்து 4ஆம் பாவத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. சுக தாயார் ஷிஃப்ட் ஆகிறதுனால நல்ல கம்ஃபர்ட்ஸ் ஒன்று குரு பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். 12th பிளேஸ் ராகு, குருனோட பார்வை விழுது. அதனால தான் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இல்லைனா நிறைய விரயங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா செலவு, தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுறது, இதெல்லாம் வரும். குருனோட பார்வை விடுறதுனால அது ஓவர் கம் ஆகிடும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட மென்டார் நல்லா யோசித்து முடிவெடுக்கிற நிலைமையில் நீங்கள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மென்டார், உங்களோட வெல்விஷர்ஸு, அந்த உங்களோட வெல்விஷர் யாராக வேணா இருக்கலாம். உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம். அவங்கள வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவங்கள வந்து 4 முறை நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் கேளுங்க. ஒருத்தருக்கு பதில் 2-3 பேராக கூட கேட்டுட்டு எது வந்து மெஜாரிட்டியாக உங்களுக்கு கருத்து வருதோ, மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? ஸோ மெஜாரிட்டியாக யார் எது நல்லதுன்றாங்களோ அதை பண்ணிட்டு போயிடுங்க, பிரச்சனை கம்மி. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகும்போது வந்து பார்த்திங்களன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும்.